அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்திலும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஜோதிநகிந்தி தேவசேவன் சார் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் ரோமர் நிருபத்தை குறித்த தியானத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயத்தில் இயேசுவின் நிமித்தம் நமக்கு கிடைத்ததான அநேக நன்மைகளை குறித்து நாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். தேவனோடு கூட நாம் என்ன செய்தோம்? ஒப்புரவாகக்கூடியதான ஒரு ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தார் என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். தொடர்ந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற முதல் 8 அதிகாரங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது தேவனுடைய நீதி நியமங்களை குறித்து நாம் தெளிவாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோமர் 5:11 வாசிக்க கேட்போம். அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகத்தில் நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் நம்ம அங்கே வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதுவும் அல்லாமல் அப்படின்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பை, கிருபையை, இரக்கத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அருளி செய்தபடினாலே அவருடைய அன்பு என்ன செய்திருக்கிறது? வெளிப்பட்டிருக்கிறது. குமாரனையே அவர் நமக்கு தந்தார், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு அதே பவுல் தான் ரோமருக்கு எழுதுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது பிதாவுடைய அன்பு எப்படி நாம ஏன் பாராட்டும்? 32 தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. நம்முடைய குமாரன் என்றும் பாராமல், இந்த இருதயம் இந்த அன்பு யாற்றையுமே எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் நமக்காக எதை வேணாலும் செய்வாங்க. நமக்காக தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பிறந்ததும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, இயேசுவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்தார்? இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் உருவாக்கும் போது இயேசுவானவர் பிதாவுடைய மடியில் அவர் எப்படி இருந்தார்? செல்ல பிள்ளையாக இருந்தார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஞானி எழுதும்போது ஆண்டவரை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அங்கு எழுதுகிற நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். பூமி உண்டாக முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாக முன்னே நான் 22 இருந்து மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் பாருங்க, அதான் இதெல்லாம் உண்டாக்கு முன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஜனிப்பிக்கப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னு நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கல் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் பாருங்க, அவர் வானத்தை உண்டாக்கும் போது அவற்றை இருந்திருக்கிறாரு. உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து வட்டணிக்கையில் இருந்திருக்கிறாரு. உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாத்தீங்களா? அப்படி ஒரு சந்தோஷத்தை பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவரையே அனுப்பினார். சொந்த குமாரன் என்றும் பாராமல். பவுல் அதை தெளிவாக எழுதுகிறாரு. யார் பிள்ளைனாலும் கொடுத்துருவாங்க.
சாலமோன் காலத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? என்ன வழக்கு வந்துச்சு? 2 ஸ்திரீகளும் பிள்ளை பெற்றிருந்தார்கள். ஒருத்தி தூக்கத்தில் உருண்டு படுத்து பிள்ளையை கொண்டு விட்டான். இன்னொருத்தி தூங்கிட்டே கிடக்கா. இவ பிள்ளையை கொண்டுட்டா. அந்த பிள்ளைய அடுத்தவ தூக்குது வரைக்கும் அவள் தூங்கிட்டு தான் இருக்கான். பிள்ளை இடத்த மாற்றி போடுறது வரைக்கும். அதான் தூக்கம் கந்தைய வருவிக்கும் சொல்லப்பட்டு. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாலமோன்ட்ட வழக்கு போன போது அந்த தன் பிள்ளையை கொன்று போட்டவள் அடுத்தவ பிள்ளையை எடுத்து வச்சுட்டு என் பிள்ளைங்க. அவள் ராஜாட்ட என்ன சொன்னா? ராஜா சொன்னால் எதுக்கு சண்டை போட்டு கிடக்காங்க? பிள்ளையை வெட்டி ஆளுக்கு பாதி பாதி என்ன செய் கோடு. அப்போ பிள்ளையின் தாய் சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, குடல் துடித்ததினால் நீ கொன்று போட வேண்டாம், அதை அவட்டே கொடுத்துரும்னு பிள்ளையை பெற்றவள் சொன்னாள். ஆனால் அவன் என்ன சொன்னா? உனக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம், வெட்டி போடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தன் பிள்ளையை கொடுப்பதற்கு யார் என்ன செய்ய மாட்டாங்க? சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்பீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிதாவாகிய தேவனுடைய மனமகிழ்ச்சி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். அவரோடு இருப்பது தான் அவருக்கு மகிழ்ச்சி. பிதாவுடைய சந்தோஷமாக இருந்தார். ஆனால் நம்மீது வைத்த அன்பும் நம்மீது வைத்ததான இரக்கமும் தயவும் தான் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி சொன்னார் இல்லையா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம மீது வைத்த அன்பு, அதை தான் சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். நம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டு. நம்முடைய தேவனை பற்றி என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அவர் வைத்த அன்பு தான், அவர் வைத்த இரக்கம் தான் என்ன செய்து பெரிய ரட்சிப்பை நமக்கு என்ன செய்து தந்தது. அப்படி சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை ஆரம்பிக்கிறார். என்னது? எப்படி நமக்கு ரட்சிப்பு வந்தது? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் சிலுவையில் அப்படிங்கிற தொடர்ச்சி ஆகிய ரெண்டு சம்பவங்களை அவர் ஒன்று இயேசுவை பற்றியும் இன்னொன்று ஆதாமை பற்றியும் அவர் என்ன செய்கிறார் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் நியாயப்பிரமாணத்தை குறித்ததான காரியங்கள், கிருபையை குறித்ததான காரியங்களை நமக்கு அவர் என்ன செய்கிறார் மிக தெளிவாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி? 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒருத்தன் தான் பாவம் செய்தான். ஆதாம் என்ன செய்தாப்புல? பாவம் செய்தான். ஆனால் எப்படி வந்துட்டு? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் என்ன செய்து பிரவேசித்தது போல இதுவும் ஆயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்து தொடர்ந்து நான் வாசிக்க கேட்பேன். நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்தவர்கள் யாவரையும் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிதாவையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மேன்மை பாராட்டும். என்ன நடந்தது அப்படின்னா, முதல்ல ஆதாமை உண்டாக்கினார். அவன் கீழ்ப்படியாமல் போனான். பாவம் பிரவேசித்தது. பாவத்தினால மரணம் என்ன செய்தது? பிரவேசித்தது. மரண பயத்தை பிசாசானவன் மனிதனுக்கு என்ன செய்தான்? உண்டு பண்ணினான். அந்த பாவம் எப்போ கொஞ்சம் உயிர் பெறுது அப்படின்னா, மோசேயின் நாட்களில் நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அப்போ நியாயப்பிரமாணம் 613 சட்டம்னு சொல்கிறாங்க. 613 சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டம் வரலை அப்படின்னா பாவம் என்ன செய்யுது? வருதுக்கு முன்னாடி செத்து போயிருச்சு. நியாயப்பிரமாணம் வந்த போது தான் அது பாவம் என்கிற இடத்திற்கு வந்தது. ஏது? களவு செய்யாதிருப்பாயாக அப்படி நியாயப்பிரமாணத்தில் வந்தபோது தான்
களவு ஒரு பாவம் என்கிறதான அதுக்கு உயிர் வந்துச்சு. இப்போ நம்ம நாட்டில் எடுத்துட்டோம்னா அரசாங்கம் ஹெல்மெட்டு போடணும்னு சொன்ன பிறகு தான் ஹெல்மெட்டுக்கு என்ன வந்தது, உயிர் வந்துச்சு. அது வரைக்கும் அதை வாங்கிறதுக்கு நாதி கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் பெற்றது. அப்போ என்ன இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை பாவம் வந்தது. இந்த ஆதாம் பின்னாடி வந்தவருக்கு அடையாளமானவன் என்று எழுதுகிறார். தொடர்ந்து பாருங்கள், வாசி கேட்போம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. பாருங்க, இந்த மீறுதலுக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதே போல கிருபைக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்களா? எப்படி? ஒருவன் மீறினால் பாவம் பிரவேசித்தது, அவனுக்கு மரணம் வந்துச்சு. இது பாவத்துக்கு உரிய பலன் அல்லது வல்லமை. அதே சமயம் கிருபைக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன வல்லமை அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து வாசிப்போம். எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அந்த ஆதாம் தோத்து போனான், அவனால பாவமும் மரணமும் வந்தது. ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு அவர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் ஜெயிச்சார். சிலுவையில் ரத்தம் சிந்தி ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அது நிமித்தம் கிருபை நமக்கு கிடைத்தது. அப்போ இந்த ரெண்டையும் வச்சு பார்க்குறதா இருந்தால், இப்போ கிருபை பாவத்தை விட வல்லமை கொண்டது. பாவத்தில் இருக்கிற மனுஷனை என்ன செய்யுது? மீட்டு எடுத்தது. அது பாவத்துக்குள்ளே தள்ளினது. கிருபை என்ன செய்யுது? ஆமாம், கிருபை இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷன் கிருபையினால் வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிட்டு, அதை காட்டிலும் இது என்ன செய்யிட்டு பெருகிட்டு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ கிருபை பாவம் போட்டால் எது பெரியது அப்படின்னு போட்டால் கிருபை தான் பெரியது. மேக்ஸில் சொல்லுவாங்க, கிருபை இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டால் கிரேட்டர் தானா இப்படி போடுவாங்க. பாவத்தை காட்டிலும் கிருபை பெரியது என்று மேக்ஸில் அந்த மேக்ஸுக்கு குறி போட்டால் கிரேட்டர் தேன் அப்படி தானே. சோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ இது பெரிதாக இருக்கிறது. இதை பாவத்தை, அதாவது முதலாதாமுடைய பாவத்தினுடைய முடிவை பலனை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த கிருபை பெரியது. அதற்கு அதான் இவ்வளவா ரொம்ப பல ஆண்டுகள், கோடிக்கணக்கான ஆண்டுகள், அவ்வளவு கிருபை பெரியது, பெருகினது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய கிருபை என்ன செய்து பெருகினது. வாசிப்பத்தோடு மேலும் ஒருவன் பாவம் செய்த உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அது பக்கத்திலே வர முடியாதியா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதினால் கிடைத்தது கிருபை. ஆதாம் பாவம் செய்ததினால், கீழ்ப்படியாமையினால் வந்தது பாவம். அப்போ அவர் ரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு இல்லையா? அவர் பட்ட பாடுகளுக்கு, அவமானத்திற்கு வல்லமை இருக்கிறது. அதனால் இதை காட்டிலும் அது எப்படிப்பட்டது? மேலானது. கரவத்து ஒரு அலையிலையா சொல்லுங்களா? லேலுயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டான தேவன் அருளும் ஈவுக்கு பக்கத்திலே வர முடியாது, ஒப்பானது கிடையாது. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி. பார்த்தீங்களா? ஏன் அது சிறியது அப்படின்னு பார்த்தா, ஒரு கீழ்ப்படியாமையினால் வந்தது தான் பாவம். ஆனால் இயேசு கீழ்ப்படிந்து பட்ட பாடுகளினாலே, சிந்திய ரத்தத்தினாலே, கொடுத்த உயிரினாலே கிடைத்தது கிருபை. இது கிடைத்த விதம் பெரியது. ஒரு அறையிலே சொல்லுங்க. முதலாதாம் மண்ணிலிருந்து வந்தவன், ரெண்டாவதாம் விண்ணிலிருந்து வந்தவர். 1 கொரிந்தியர் 15 பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆதாமுக்குள்ள வித்தியாசத்தை பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம்
5ஆம் வசனத்தை பாருங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற பாருங்க, ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அப்போ ஏன் கிருபை பெரியதுன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. இவன் மண்ணிலிருந்து வந்தவன், இவன் செய்த ஒரு பாவம். அவர் அப்படி கிடையாது. பரலோகத்திலிருந்து வந்தவர், தேவகுமாரன், பரிசுத்தமானவர், ஆவியினால் வந்தவர், ஆவியினால் பிறந்தவர், கரைதிரை இல்லாதவர். அதை சொல்லுவோம். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் நாம் அப்படிப்பட்டவங்க. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர், வானத்துக்கு உரியவர்களும். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அவர் கிருபைக்கும் பாவத்துக்கும் நம்ம பாஷையில் சொல்லப்போனால் ஏணி வச்சாலும் என்ன செய்யாது, எட்டாது. அல்லேலூயா, சோத்திரம். அதனால் பவுல் ரோமருக்கு எழுதுகிறாரு, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை பெறும் இயேசு கிறிஸ்துவின் ஒருவரால் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அப்படிங்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களா. ஒரே விருதினால் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது போல ஒருவருடைய நீதியினாலே என்ன உண்டானது, ஜீவனை அளிக்கும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஏது வான தீர்ப்பு. அவன் செய்த கீழ்ப்படியாமல் தான் அவனுக்கு பாவம் வந்துச்சு. அப்படின்னா இவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு, வானத்திலிருந்து வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்து அவமானப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து சம்பாத்தியம் பண்ணது. அல்லேலூயா. அதனால் அந்த கிருபைக்கு வல்லமை அதிகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபைக்கு வல்லமை அதிகம். சோத்திரம். அதனால் முதல் ஆதாமினால் வந்த மரணம் அடித்து நொறுக்கப்பட்டு ரெண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் கிருபையினாலே என்ன உண்டானா, ஜீவனை அளிக்கும் நீதி என்ன செய்து உண்டானது. அன்றியும் 19ஆம் வசனம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இதெல்லாம் அதாவது அட்லீஸ்ட் ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் ஆண்டு கொண்டிருக்க. அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதல், அவர் எங்கிருந்து இருக்கிறாரு, வானத்திலிருந்து வந்த தேவகுமாரன். அப்போ அதுக்கு இதுக்கும் என்ன செய்யாது, தேவ கிருபையை மனிதனுடைய பாவம் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா, லேலுயா, சோத்திரா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடலில் கரைத்த காயத்தை போல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஆட்கள். கடலில் போய் காயத்தை கரைச்சா என்ன செய்யாது, ஒப்பேறாது அது. அதே போல் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை கடல் அளவு. அதான் சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன செய்யிட்டேன். எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாரோ, அவருடைய கிருபை சமுத்திர அளவு. நம்முடைய பாவம் அவ்வளோதான், அதில் முங்குற அளவு அவ்வளோதான் உண்டு. அந்த சமுத்திரத்தினுடைய அன்புங்கிற கிருபை இரக்கம் தயவை ஒருபோதும் பாவம் மேற்கொள்ள முடியாது. அதனால் நமக்கு ஜீவனாளிக்கு கிருபை கிடைச்சது. நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டோம். யாரால? இயேசுவினாலே. வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அடிக்கார் பாருங்க. அவனால பாவம் வந்தது, இயேசுவினாலே கிருபை வந்தது. அவனால நியாய தீர்ப்பு வந்தது, இயேசுவினாலே நீதி தீர்ப்பு வந்தது. அவனாலே மரணம் வந்தது. யாரு? முதல் ஆதாமினாலே மரணம் வந்தது, இயேசுவினாலே ஜீவன் வந்தது. அவன் கீழ்ப்படியாமையினால பாவம் வந்தது, இவர் கீழ்ப்படித்ததுனாலே கிருபை வந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க. முடிக்கும் போது விதம் அப்படி, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஒரு அலையிலே சொல்லுங்களா. சோத்திரா. அப்போ முடிக்கிறார். அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல
அது ஒரு பலத்தினால வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அடி, நொறுக்கப்படுதல், கீழ்ப்படிதல், தாழ்மை, சொல்லிட்டே போகலாம். அதனால் கிடைத்த அந்த கிருபை இதெல்லாம் அடித்து நொறுக்கி இல்லாமாக்கி ஜீவனையும் நீதியை நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு என்ன செய்யுது? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அதனால் இயேசு நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஒரு அலையிலையா சொல்லுங்க. தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்திலே, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிறுக்கலாம் என்று சொல்லுவோமா? இப்போ அப்படி சில கோமாளி ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்க? கிருபை என்பதனுடைய பொருளை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லுங்களா? கிருபை நம்மை மீட்பதற்கு, நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு, நீதிமானாய் நடக்க செய்வதற்கு கொடுக்கப்பட்டது தான் கிருபை. இன்றைக்கி கோமாளி பிரசங்கிமாறு அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்த ஊழியக்காரங்களே என்ன சொல்ல, நீ பாவம் செய்தால் கிருபை பெருகுங்க. நீ பாவம் செய்யாத அளவுக்கு உனக்கு கிருபை பெருகியா? நீ பாவத்தை மேற்கொள்வதற்கு அந்த கிருபை உனக்கு உதவும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்மளை பற்றி அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால் தெளிவாக எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார்? ஆகையால், சரி பாஸ்டர், அங்கே எழுதப்பட்டதுபடி ரைட்டு, பாவம் கிருபையை மேற்கொள்ள முடியாது, ரைட். அப்போ என்ன கேட்குறாரு? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா? பொய் சொல்லிக்கிட்டே இருக்கவா? அப்படின்னா அதுக்கு அவரே சொல்கிறாரு, கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. நிற்கக்கூடாது. பாவத்திலே நிற்பேன், கிருபை பெருகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் சாக்கடையில் விழுந்துட்டான். அவனை குளிப்பாட்டுறதுக்கு பெரிய, நம்ம சென்னை பட்டணத்தில் உள்ள பெரிய ஒரு தண்ணி வண்டி தண்ணி வண்டி நிற்கிது. மோட்டரை போட்டு அடிக்கணும் வைங்களா. மோட்டரை போட்டு அவன் அந்த சாக்கடையை விட்டு வெளியில் வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக முடியும். இல்லை, நீங்கள் ஒரு பேரல் தண்ணி வச்சுருக்கீங்க, நான் சாக்கடையிலே இருப்பேன், அது என்னை பரிசுத்தப்படுத்தினா நடக்குமா? கதை வெளியில் வரணும். பாவத்தை விட்டு நீ வெளியில் வந்தானா 2 குடம் தண்ணி கூட போ, உனக்கு கழுவி ஒரு குடம் தண்ணி குளிக்கிறதுக்கு சோப்போட அப்புறம் குளிப்பாட்ட முடிஞ்சு போச்சு. ஒரு அலையிலையா சொல்லுங்க. இதான் கேட்குற, கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தொடர்ந்து விளக்கம் சொல்ல பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ இயேசு கிறிஸ்துடைய கிருபை ஒருத்தனுக்கு எப்போ கொடுக்கப்படுகிறதோ, அல்ல கிருபை ஒரு மனிதனை எப்போ சந்திக்கிறதோ, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பாவத்துக்கு அவன் சாவுறான், நீதிக்கு அவன் என்ன செய்கிறான்? பிழைக்கிறான். கொலோசியர் 2:12 அதைத்தான் சொல்கிறது. பவுல் கொலோசியருக்கு எழுதும் அதைத்தான் சொல்கிறார். வாசிக்கு. ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதோம்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். வாசிப்பா. அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, பாருங்க, தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அதை தான் சொல்றாரு. பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதில் என்ன செய்வோம்? இனி அதில் எப்படி பிழைப்போம்? வாசி கேட்போம். உங்கள் பாவங்களினாலேயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் என்பது சாதாரணப்பட்டது கிடையாது. ஒரு அலையிலையா சொல்லுங்களா? ஞானஸ்நானம் என்பது சாதாரணப்பட்டது கிடையாது. அப்போ ஞானஸ்தானம், அதுக்கு தான் நான் ஒழுங்காக பிதா குமார பரிசுத்தாவிய நாமத்தில் மூழ்கி எடுக்கணும். நிறைய டுபாக்கூர் உபாதேசங்களை கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது சாதாரண மாம்சம் தான் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அவர் எழும்பும் போது எப்படி வந்தார்? உயிர்த்தெழுந்த, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
பெற்ற கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் ஞானஸ்தானத்தில் என்ன நடக்கும், எதுக்கு ஞானஸ்தானம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது சடங்காச்சாரம் கிடையாது. இது தேவனுடைய நீதி, தேவனுடைய கட்டளை. இதை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். எதுக்கு முக்குறோம் அப்படின்னா செத்த சரீரத்தை மண்ணில் புதைப்பாங்க. ராமேர் சொல்லுங்க, மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம். தண்ணிக்குள்ளேருந்து எதிக்கும் போது எப்படி எதிக்கிறோம்? இயேசு கல்லறையிலிருந்து எப்படி எழும்பினாரு? புது சரீரம், ஆவிக்குரிய சரீரம், அழிவில்லாத சரீரம். கொரிந்தியர் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நினைச்சுக்கிறேன், அறிவிக்கிறேன். 50ஆம் வசனத்திலிருந்து நினைக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இந்த சரீரம் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறு உருவம் ஆக்கப்படுவோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அதைத்தான் கீழே அவர் எழுதும்போது சொல்றாரு, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் அழிவில்லாத செத்து போனவன் எழும்பும் போது எப்படி எழும்புவான்? அழிவில்லாத சரீரம் உடையவனாய். இயேசு எழும்பும் போது என்ன செய்தாரு? அழிவில்லாத சரீரம் உடைய, அந்த சரீரம் தான் பரலோகத்துக்கு போயிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு எதுவாகியது சாவாமை தரித்து கொள்ள வேண்டும். இது வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா நீ அழிவுள்ள சரீரத்தோடு போக முடியாது. அழிவில்லாத சரீரத்தை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? தருவார். அதான் சொல்லுது, அழிவில்லாத இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். ஒரு அலையிலே சொல்லிடுங்க. அல்லேலூயா. அதனால் செத்து போன சரீரம் எப்படிடா உனக்கு திரும்ப வரும்? நீ ஆண்டவரோடு என்ன செய்யட்டா? மரித்து உயிர்த்தெழுந்த சாயலை எழும்பிட்டியே, பிறகு எப்படி நீ பாவத்தில் நிலைத்திருப்பாய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்து எழுப்பப்பட்டது போல எப்படி இயேசுவை பிதாவான எழுப்பினாரோ நமக்கு அப்படி தான் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எப்படி நடக்கணும்? புதிய ஜீவன் உள்ளவர்களாய். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. எப்படி மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே, அப்போ எழும்பும் போது உயிர்த்தலில் சாயலில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இணைக்கப்பட்டிருப்போம். ஒரு அலையிலே சொல்லுங்களா? அல்லேலூயா. அதனால் 6ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நாம் இனி ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ரைட். அதனால மரித்தோடு எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில் என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை என்ன செய்வதில்லை? ஆண்டு கொள்வதில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம், அவர் பிழைத்திருக்க தேவனுக்கென்றே இருக்கிறார். அப்போ நாமும் ஒரே டைம் ஞானஸ்நானம் எடுத்தோம் அப்படின்னா மரணத்தை சாய் இணைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டோம். எழும்பும் போது அவர் உயிரோடு எழும்பினது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய், அதான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை தேவன் நமக்கு ஆவியினால் இணைச்சிருக்கிறார், அருளி செய்திருக்கிறார். அது எதற்கு அப்படின்னா தொடர்ந்து பாவம் செய்வதற்கல்ல, தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருப்பதற்கல்ல, தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இயேசுவை போல ஜீவனுள்ளவரை, புதிய ஜீவனுள்ளவர்களாய், அவர் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அன்றைக்கு இருந்த மனிதர்கள் சொன்னது போல உங்களையும் எங்களையும் சொல்லத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு புதிய ஜீவனை தந்திருக்கிறார்.
அதை பிடித்து கொண்டு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்வோம். வருகிற நாட்கள் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.